பற்றியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூமில் இன்றைக்கு நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழியில் நாம் 4ஆம் திருமொழி ஊனேறு செல்வத்து உடன்பிறவி ஆண் வேண்டேன், அதாவது திருவேங்கடத்து மாமலையை மங்களாசாசனம் பண்ணுற பாசுரங்களை பார்த்துட்டுருக்கோம். இந்த அந்த மாமலையிலே நான் இப்படி பிறக்க வேண்டும், அப்படி பிறக்க வேண்டும், குறுகாய் பிறக்க வேண்டும், அதாவது கொக்காய் பிறக்க வேண்டும், மீனாய் பிறக்க வேண்டும், வட்டிலாய் பிறக்க வேண்டும், ஸ்தம்பமாய் பிறக்க வேண்டும், செண்பக மரமாய் பிறக்க வேண்டும், இப்படியாக தன்னை அதை பார்க்குற போதெல்லாம் எதை பார்க்குறோமோ எதை நினைத்து கொள்கிறோமோ அதுவாக நான் மாறி இந்த மலையிலேயே இருக்க மாட்டேனா, வேறு எங்கேயும் எனக்கு போகவே இட வேண்டாம், இருப்பிடம் வைகுந்தம், நான் அந்த மலையே எனக்கு போகிறோம். திரும்ப திரும்ப நான் பிறவி என்று ஒன்று எடுத்தால் அது அந்த மலையிலே தான் இருக்கணும். அந்த பிறவி மரமாய் நிற்கும், செண்பகம் மரமாய் நின்னாலும் பரவாயில்லை, அந்த மாதிரியாவது நான் இருந்துட்டு மீனாக இருந்துட்டு போகிறேன், கொக்காக இருந்துட்டு போகிறேன், ஆனால் இந்த மலையிலேயே தான் எனக்கு பிறவி வேண்டும் அப்படின்னு கேட்குறேன். பிறவி வேண்டாம், அப்படி தப்பித்தவரி யான் செய்த புண்ணியம் பாவம் இரண்டையும் சேர்த்து ஒரு பிறவி என்று வேண்டுமேயாகின் அது எனக்கு இந்த மரத்திலேயே தான், இந்த மலையிலே தான் வேண்டும், ஸ்தம்பமாய் நிற்கும் தவமுடையவன் ஆவேனே அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக அதில் பெருமாள் திருமொழியிலே இந்த 4ஆம் திருமொழியிலே 6வது பாசுரம், மின் அணைய நுண்ணடையார் உருப்பசியும் மேனகையும் அன்னவர்தம் பாடலோடும் ஆடலவை ஆதரியேன், தென்னவன் என வண்டினங்கள் பாடும் பண்பாடும் வேங்கடத்துள் அணையை பொற்குவடாம் அருந்தவத்த நாவேனே. எனக்கு நான் எதையுமே ஆதரிக்க மாட்டேன். எதை ஆதரிக்க மாட்டேன்? ஊர்வசி மேனகி போன்ற அழகிய மகளினுடைய பாட்டும் கூத்தும் இருக்கே, அதெல்லாம் ஆதரிக்க மாட்டேன். அவர் கதையை கேட்டிருப்பார் போட்டிருக்கு. ஊர்வசியினுடைய கதையும் மேனகியினுடைய கதையும் விஸ்வாமித்திரனுடைய கதையும் மற்றவருடைய கதையும் நிறைய கேட்டிருக்கார் போட்டிருக்கு. ஐயோ அதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம், அதெல்லாம் நான் ஆதரிக்கவே மாட்டேன். அதெல்லாம் நான் ஆதரிப்பது அப்படின்னா விரும்புவதே இல்லை. அதாவது கிஞ்சித்தும் அப்படின்னு சொல்லுவாயில் அந்த எண்ணமே எனக்கு கிடையாது. இந்த கொஞ்சம் கூட அந்த சபலமோ அந்த எண்ணமோ எனக்கு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. நான் அதெல்லாம் விரும்பக்கூடியவனே இல்லை. அப்படி என்னதான் உனக்கு வேணும், வேறு என்ன சுவாமி வேணும் அப்படின்னு வச்சு, எனக்கு திருவேங்கட மாமலையில் இருக்கக்கூடிய பொன்மயமான சிக்கரமாக விளங்குவதற்கு அருமையான தவத்தை நான் செய்யணும் அப்படிங்கிறார். முதல்ல மீனா மாறிடணும்னுட்டார். அடுத்ததான் யோசிக்கிறார், ஒரு மீனாவோ ஒரு மரமாவோ மாறுறதுக்கு ஒரு தவம் செய்யணும் இல்லையா, ஏதாவது நான் முயற்சி பண்ணணுமே இல்லையா, வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று அடையணும் அப்படின்னு நாம் நினச்சோம்னா அதுக்கு முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்காமல் எதையுமே அடைய முடியாது. இன்றைக்கி நம்ம 5வது வருஷத்தில் அடியெடுத்து வச்சுருக்கோம், 4 வருடங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எந்த விதமான பிரேக்குமே இல்லாமல் அப்படின்னா முயற்சி இல்லாமல் ஒரு காரியம் வராது. அந்த முயற்சியை நாம் எடுக்கணும். அந்த முயற்சி எடுத்தால்தான் அதற்கு. ஆனால் எதற்காக எந்த முயற்சி எடுக்கணும்னு எம்பிபிஎஸ்ல உட்காந்து இன்ஜினியரிங் சப்ஜெக்டை படிக்கலாமோ, அது பண்ணப்படாது. எதற்கு எதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை தெரிந்து ஆச்சாரியனிடம் அனுபவித்து அதை புரிந்து கொண்டு அந்த முயற்சி எடுக்கணும். அப்படின்னு என்ன சொல்கிறார் இவர், எனக்கு தவம் செய்யணும். தென்னவென வண்டினங்கள் பாடும் வேங்கடத்து. இது எப்படிப்பட்ட வேங்கடம்? தென என்று ஆழத்தி வைத்து இசைப்பாடக்கூடிய வேங்கடமாக இருக்கான். அதாவது ரொம்ப நுண்ணிடையார், ரொம்ப நுட்பமான இடைகளை உடையவர்கள். ஏன்னா அவள் டான்ஸ் ஆடி ஆடி களைத்து போயிருக்கா. எங்கே இந்திரன் இதே தான் வேலை, யாரையாவது ஒருத்தரை ஏமாற்றணும் அப்படின்னா உடனே அவங்களை அனுப்பிச்சு ஊர்வசி மேனகை ரம்பை 4-5 பேரை வச்சுருக்கானே எங்கேயாவது அனுப்பிச்சு அவளுடைய தவத்தை கெடுக்கிறது. அதை பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துடுவா. எப்படி பாஸ் சொல்கிறானோ, இங்கே பல பேர் இருக்கா இல்லையா இன்றைக்கி கார்பரேட் ஆஃபீஸில், பாஸ் என்ன சொல்கிறாரோ அது செஞ்சிடணும். ஏன்னா அவர் தான் நமக்கு இன்க்ரிமெண்ட் போடுறவர், அவர் தான் நமக்கு ப்ரமோஷன் கொடுக்குறவர், அந்த பாஸ் தான். அதனால் அவர் என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சிடணும். ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. 2 விஷயங்கள். இப்போ கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு பாஸ். அர்ஜுனா அங்கே என்ன பறக்கிறது அப்படின்னா யோசிக்கிறான், என்ன பறக்கிறதுன்னு நாம் என்ன சொல்கிறது அப்படின்னு. ஏன்னா பாஸ் என்ன சொல்கிறாரோ அதுதான். அர்ஜுனன் திங்க் பண்ணுறான், கிருஷ்ணா நீ அது வந்து என்ன சொல்லு அப்படின்னு. இவன் சொல்லவே மாட்டேங்கிறான், கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறான். பல பேர் இப்போது ஆங்கர்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தேன்னா இந்த டிவியில் வர ஆங்கர்ஸ் நிறைய பேசிகிட்டே இருப்பாள்.
தடுத்து 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 பேசுவா. இவன் வந்து நீ என்ன சொல்றேன்னு கேட்டால் அது வந்து சொல்லவே மாட்டான். அது வந்து நான் அதை தான் சொல்ல வரேன், நான் அதை தான் சொல்ல வரேன், அது வந்து அங்கே தான் வரேன், நான் அங்கே தான் வரேன், அதை தான் நான் சொல்ல வந்தேன், அதைப்படி தான் சொல்ல, என்ன சொல்ல வந்தேன்னு கடைசியில் சொல்ல மாட்டான். அதை தான் சொல்ல வந்தேன், அங்கே தான் வந்தேன், இங்கே தான் வந்தேன், அதை தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அதை தான் நான் சொல்ல போகிறேன், இப்படி சொல்வாள் வழியே வேறு எதுவுமே சொல்ல மாட்டான். அதே மாதிரி அர்ஜுனன் என்ன பண்ணான் கிருஷ்ணன்கிட்ட, அது வந்து காக்கா இருக்குமா, இருக்கும் அப்படின்ட்டான். இது காக்கா எல்லாம் ரொம்ப ஹைட்டில் பறக்கிறதுடா, கழுகா இருக்குமா, இருக்கும்ட்டான். இந்த கதை நம்ம 2-3 தடவை சொல்லியிருக்கோம், நானே சொல்லியிருக்கேன், கேட்டிருப்பேன். என்ன ரீசன் அப்படின்னா, அது எது பாஸ் எது சொல்கிறாரோ அதுவாக இருக்கும். ஏன்னா பாஸால் அந்த தன்மை உடையது. அதனால் மேனகையோ ரம்பையோ ஊர்வசியோ இந்திரன் என்ன சொல்கிறாரோ கேட்டு போயிடுமே. அவன் உயர்ந்தவன், தேவேந்திரன், தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பான் இல்லையா. அதனால் அவன் சொல்கிறத நம்ம கேட்டுட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஊர்வசியாக இருந்தாலும் மேனகையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த பாட்டுங்குத்து எனக்கு வேண்டவே வேண்டாம். அதில் எனக்கு கொஞ்சம் கூட நாட்டமே கிடையாது அப்படிங்கிறார். கொஞ்சம் கூட நாட்டமே இல்லை. அப்போ எதுதான் நாட்டம் அப்படின்னா, அந்த ஒலி குறிப்பு இருக்குல்ல, தென்னவென அப்படின்னா தென ஒலி, மெல்லிய ஒலி, அதற்குத்தான் தென் அப்படின்னு சொல்கிறது. தெள்ளிய ஒலி, அதுலேருந்து வந்தது தான் தென்னவென அப்படின்றது. தெள்ளிய, அதாவது மெல்லிய ஒலி என்ன, காட்டுத்தீயில் புகுந்து எரிமாகல் அப்படிங்கிறார். அணைய அன் அப்படிங்கிறது விகுதியாய் வரும், விகாரமாய் வரும் தமிழில். அணைய அப்படின்னா அதற்கு அதுவாகும் அப்படின்னு ஒரு பொருளாக வரக்கூடியது. அந்த மலையிலே அதற்கு அதுவாகும் அப்படின்னா மலையிலே இருக்கக்கூடியது எது, சிகரம். தென்னவன் வண்டினங்கள், தென்னவென வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள். அதாவது முதல்ல நம்ம பார்த்தோம் ஆடல் பாடல்னு, அதெல்லாம் நமக்கு ஏற்காது. ஆனால் என்ன, பண்பாட்டை வளர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடியது பண்பாடும் அப்படிங்கிறார். பண் அப்படின்னா ஒன்று கவிதைன்னு அர்த்தம். அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ரொம்ப சாஃப்டாக சொல்லக்கூடியதுக்கு பண்ணுன்னு பேர். பண் இசைத்தல் அப்படின்னு சொல்லுவார். சப்தமில், அதாவது ரொம்ப காம்பீரியமாக இருக்காது, ஆடம்பரமாக இருக்காது, மெலோடியாக இருக்கும் சொல்லியா, அதுக்கு தான் பண். அதை பாடக்கூடியதாக, அதாவது அடுத்தவர்களை துன்புறுத்தாத வண்ணம் இருக்கக்கூடிய இசை. அந்த இசையை பாடிக்கொண்டு திரியும் வண்டினங்கள், அந்த வண்டினங்கள் திரிந்து கொண்டிருக்கும் வேங்கடம். அந்த மலையிலே நான் அன்னனைய பொற்குவடாம் அருந்தவத்தனாவேனே, அந்த பொன்மயமான சிகரத்தை அடைவதற்கான அருமையான தவத்தை செய்வதற்கு உடையவனாவேனே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அந்த தவம் செஞ்சால்தான் ஒன்று அடைய முடியும். அதுவும் எப்படியான தவம், மிக உயர்ந்தது, பொன்னாலான கலசம் குடம் இல்லையா. அதாவது அல்டிமேட் அதுதான். வெள்ளி தாமிரம் இதெல்லாம் இல்லை, பொண்ணு தான் அல்டிமேட். ஏன்னா எங்கேருந்து பார்த்தாலும் தக 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 என்று மின்னக்கூடியது. வைரம் வைடூரியம் மின்னும், ஆனால் அதெல்லாம் நம்மளால் அடையக்கூடியதாக இல்லை. ஒரு பரந்த வெளியிலே கிடைக்கக்கூடியதாக நாம் காணக்கூடியதாக இருக்கக்கூடியது பொன் தான், பொற்குவியல் தான். அப்படி அதை அடைவதற்கான தவத்தை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மாதிரி பொற்குவியல் இருக்கக்கூடிய மாமலையில் நான் தவம் செய்வேன் அப்படின்னு சொல்ல வர. அதுதான் அடுத்தது. இந்த பாட்டு, இந்த பாசுரம் பாருங்க. வானாளும் மாமதி போல் வெண்குடை கீழ் மன்னவர் தம் கோனாகி வீற்றிருந்து கொண்டாடும் செல்வரியன். என்னது இந்த செல்வமெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. எப்படிப்பட்ட செல்வம்? அரசர்களுக்கு இடத்தில் இருக்கக்கூடிய செல்வம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வானாளும், வானத்தையே ஆளக்கூடியவர்கள், அதாவது பறந்து விரிந்த ராஜ்யத்தை ஆளக்கூடியவர்கள். மாமதி போல் வெண்குடைக்கு, எப்பயும் வெள்ளை குடைக்கு. ஏன்னா அந்த காலத்துலேயே தெரியும் போல் இருக்கு. இந்த காலத்தில் சில பேர் மோடி வரைச்சே வெண்குடை பிடிச்சுன்னு போனா இல்லையா, ரொம்ப திமிர்த்தனமாக பேசிட்டு. அதனால் அந்த காலத்துலேயே உதாரணமாக சொல்கிறார் வெண்குடை கீழ் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் வெண்குடையை பிடிச்சுட்டுருப்பான்னு ஒரு அர்த்தம். அது இருந்தாலுமே சமாதான குடையை பிடித்து கொண்டு இருப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இன்றைக்கி நீ போனீங்கள, இப்போ காஞ்சிபுரம் மாவட்டம் மற்ற எந்த திவ்யதேசத்தில் போனாலும் வெள்ளையும் சிவப்பும் கலந்தமாகத்தான் குடைகள் இருக்கும். அதை பார்த்தாலே தெரியும், வெள்ளையும் சிவப்பும் கலந்த குடைகள் தான் எப்பயுமே பிடித்து கொண்டிருப்பார். அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு பிடிக்கப்பட்டது. இந்த காலத்தில் ராஜாக்கள் இல்லை. அதனால் கோயில் அப்படின்னா கோயில், அரசன் குடிகொண்ட இடம். இப்பொழுது அரசனாக, உலகத்துக்கெல்லாம் அரசனாக விளங்கக்கூடிய பகவான் குடிகொண்ட இடம் அப்படிங்கிறதுனால அப்படிப்பட்ட வெண்கொற்ற குடைக்கு கோனாகி வீற்றிருந்து, கோனாகி அரசனாகி வீற்றிருந்து கொண்டாடும் செல்வரியன். அப்படியெல்லாம் அரசனாக வீற்றிருந்தால் எல்லோராலும் கொண்டாடப்படக்கூடியவன் அப்படிங்கிறார். ஒரு அரசன் இருந்தால் எல்லோராலையும் கொண்டாடப்படணும் சுவாமி.
எத்தனை அரசர்கள் கொண்டாடப்பட்டிருக்கிறார்கள் சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ அரசர்களை வேண்டாதவர்கள் உண்டு. இவன் எப்படா இரண்யன், எப்படா இவன் ஒழிவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான் இல்லையா? அதே சமயத்தில் ராமன் எவ்வளோ வருடம் ஆண்டாலும், தசரதன் எத்தனை வருடம் ஆண்டாலும் ஆண்டு கொண்டே இருக்கணும். அப்படி எல்லோரும் கொண்டாடக்கூடிய அரசனாக இருக்கும் பட்சத்திலே அவர்களிடத்திலே செல்வமும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அப்படிப்பட்ட செல்வத்தையும் யான் வேண்டேன். சரி, உமக்கு என்னதான் சுவாமி வேணும் அப்படின்னா, தேனார் பூஞ்சுவலை திருவேங்கட மாமலை மேல் காணாராய்ப்பாயும் கருத்துடையனாவேனே. இதில் 2 விஷயங்கள். காணாராய்ப்பாயும் கருத்துடைய நாவேனே. இப்போ கடைசியில் இப்போ எல்லா பாசுரத்திலே பார்த்தேன்னா 2 வரி திருமாலிருஞ்சோலையினுடைய உயர்வை சொல்லக்கூடியது தான். தேனார் பூஞ்சோலை திருவேங்கட மாமலை, வெறியார் தஞ்சோலை திருவேங்கட மாமலை, பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் திருவேங்கட மாமலை, தென்னவன் வண்டினங்கள் பண்பாடும். திரும்பி இதே தான், பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் அப்படின்னார். தென்னவன் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கட மாமலை. அவருக்கே வேற வேர்டிங்ஸ் கிடைக்கல, ஆழ்வாருக்கே வேற வேர்டிங்ஸ் கிடைக்கல போல் இருக்கு. ஏன்னா பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கட மாமலையினர். அடுத்த பாசுரத்தில் என்ன சொல்றார்? தென்னவன வண்டினங்கள் பண்பாடும் வேங்கட மாமலை அப்படிங்கிறார். இப்போ அடுத்த பாசுரம் பார்க்க போகிறோம். முதல் 3வது பாசுரத்தில் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் திரும்பி சொல்றார். ஏன்னா அவருக்கு என்ன சொல்றோங்கிறத விட திருவேங்கட மாமலையில் உள்ள ஈடுபாடு. நான் அங்கேயே இருக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, வண்டினமாக இருந்தாலும் சரி, கொக்கா இருந்தாலும் சரி, மீனாக இருந்தாலும் சரி, அங்கேயே இருக்கணும். இதில் தேன் அமரும் பூஞ்சோலை, தேனார்னா தேன் பொழியக்கூடியது, ஆறாக ஓடக்கூடியது பூஞ்சோலை. அப்படிப்பட்ட திருவேங்கட மாமனை வேல் காணாராய்ப்பாயும் கருத்துடைய நாவையனை அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு விளக்கம் பார்த்துடலாம். அதில் முக்கியமாக அதுனா காணாராய் அப்படின்னா காற்றாட்டு வெள்ளமாய் அப்படின்னு அர்த்தம். கான் ஆராய் காற்றாட்டு வெள்ளமாயின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இதை தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கு. ஆனால் இதில் இன்னொரு அர்த்தம் இருக்கு பாருங்க. கான் ஆராய் அப்படின்னா ரொம்ப விசேஷமாக ஒலிக்கக்கூடியதாக அப்படின்னு அர்த்தம். கானம் பாடக்கூடியதாக அப்படின்னு அர்த்தம். காற்றாற்று வெள்ளம் அப்படின்னு வரச்சே இது என்னன்னா, அந்த காற்றாட்டு வெள்ளம் வேகமாக அடித்து கொண்டு வரக்கூடிய கருத்துடைய நாவேனே. அதில் எதுவுமே நிற்க முடியாது சுவாமி. காட்டாற்று வெள்ளம் வரும்போது எதுவுமே எதிர நிற்க முடியாது. அப்படிப்பட்டதான என்னுடைய கருத்து நான் சொன்னேன்னா வேற யாரும் மறுமொழி சொல்லவே கூடாது. அது எப்படிப்பட்ட கருத்து? திருவேங்கட மாமலையில் இருக்கக்கூடிய பகவானுடைய சந்நிதியில் நான் இருக்கணும். அது ஒண்ணுதான் என்னுடைய கருத்து. அப்படிப்பட்ட கருத்தை சொல்லக்கூடியவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு. இதில் இன்னொரு வார்த்தை சொல்றார். கல் வேண்டுவோர் வெட்டி எடுத்து போவோர், எனவே மற்றவர்க்கும் பயன்படக்கூடிய காணாராய் மாறி அப்படின்னு சொல்றார் வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்லச்சே. இந்த காட்டாற்று வெள்ளம் என்ன பண்ணுமா, கற்களையும் உடைக்கக்கூடிய திறமை கொண்டதாக இருக்குமா. பெரிய பெரிய கற்களை உருட்டி எடுத்து கொண்டு வரும். பார்த்தேன்னா தெரியும், அந்த கற்கள் உருட்டி எடுத்துக்கொண்டு வரக்கூடியதாக. அந்த இதில் கல் குவாரி இல்லையா, கல் வேண்டுவோர் வெட்டி எடுத்து போகக்கூடியதாக. இது நிறைய நடக்கிறது இப்போதான். திருவேங்கட மாமலையில் மட்டுமல்ல, பல மலைகளே இன்னைக்கு காணாமல் போகக்கூடியதாக இருக்குது அந்த மாமலைகள்லாம். அப்படிப்பட்ட இடத்துல நான் அந்த காட்டாராக மாறி அங்கேயே இருக்கணும் எனக்கு, அவ்வளோதான். மாமலையிலே சுற்றி வரணும், அதுதான் எனக்கு இஷ்டம் அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்தது பாருங்க. பிறையேறு சடையானம் பிரம்மனும் இந்திரனும் முறையாய பெருவேள்ளி குறைமுடிப்பான் மறையானான் வெறியார் தன்சோலை திருவேங்கட மாமனை மேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடைய நாவேன. இந்த 3வது பாசுரம் பார்த்தேன்னா தெரியும். அது என்னது? 3வது பாசுரம் பின்னிட்ட சடையானம் பிரம்மனும் இந்திரனும். இப்போ 8வது பாசுரம் பாருங்க. பிறையேறு சடையானம் பிரம்மனும் இந்திரனும். ஆழ்வாருக்கே வேர்டிங்ஸ் கிடைக்கல. அப்படி தானே எடுத்துக்கணும் நம்ம, இல்லையா? பெரியவா செஞ்சால் அது பெருமாள் செஞ்ச மாதிரி, சின்னவா செஞ்சால் தான் தப்பு. பெரியவா வேணாலும் பேசலாம். பிறையேறு சடையானம் பிரம்மனும் பின்னிட்டு சடையானம் பிரம்மனும் இந்திரனும் அப்படிங்கிறத பிறையேறு சடையானம் பிரம்மனும் இந்திரனும் அப்படிங்கிறார். பிறையேறு சடையானம் அப்படின்னா தலையிலே பிறையை சூடிக்கொண்டிருக்கக்கூடியவன் அப்படின்னு, சாதாரண பிறைமதியை சூடிக்கொண்டிருக்கக்கூடிய சடையை உடையவன் பிரம்மன், இந்திரன், இப்படிப்பட்டவர்கள். ஆனால் அது யார் அப்படிப்பட்டவன்? சிவன். சிவன் அவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை, பிறை ஏறிக்கொண்டது அப்படிங்கிறார்.
பிற ஏறு சடையான் அப்படிங்கிற தான் வாங்கி விரும்பி எடுத்துக்கல, பிறை அதுவாக ஏறிக்கொண்டது அந்த வார்த்தை உபயோகிக்கிறார். பிற ஏறு சடையானும் பிரம்மனும் இந்திரனும். இதில் வேர்டிங்ஸ் வேற ஒன்றும் இல்லை. முறையாய பெருவேள்விக்கு குறை முடிப்பான் மறையானான். இங்கே முறையாய 2 விஷயமா பிரிக்கிறாள். முறையாய பெருவேள்வி குறை முடிப்பான். பெரிய வேள்வின்னு ஒன்று நாம் செஞ்சோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் முடிக்கக்கூடியவன் பகவான் அப்படின்னு ரைட்டு இல்லையா? ஆனால் இந்த விஷயத்தை பெருவேள்வி குறை முடிப்பான் அப்படின்னா இடர் தீர்த்தல், குறைனா இடர் தீர்த்தல். ஆனால் நம்ம பிரிக்கச்சே பெரு வேள்விக்கு உரை முடிப்பான் அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம்? பெரு வேள்விக்கு உரை முடிப்பான். அந்த வேள்வி வந்ததுன்னா அவருடைய இடரெல்லாம் தீர்த்து நம்மை ஆட்கொள்ளக்கூடியவன் பகவான் அர்த்தம். முறையாய பெருவேள்விக்கு உரை முடிப்பான். நீ ஒழுங்காக ஒரு விஷயத்தை நீ செஞ்சேன்னு வச்சுக்கோயேன், அந்த பெரிய வேள்வியானது கடைசியில் முடிக்கக்கூடியவன் யார் அப்படின்னா அது பகவான் தான். உரை அப்படின்னா தெரியும். உரைதல் அப்படின்னா பாலில் புறக்குத்துறது கூட உரைதல்னு சொல்லுவாள். மேலே போடக்கூடியது மூடி மறைக்கக்கூடியதற்கு உரைன்னு சொல்லுவாள். அதாவது ஃபைனலாக ஒரு டச் இருக்கும், அதுதானே மேலே மூடி மறைக்கக்கூடியது, அதற்குத்தான் உரை. சின்னறை போட்டால் உரைனா பேச்சுன்னு அர்த்தம். இது பெரியறை. உரை முடிப்பான். இங்கே குறை முடிப்பான்றதை சொல்ல உரை முடிப்பான். பெரு வேள்விக்கு உரை முடிப்பான் யாரு? முறையாய பெருவேள்விக்கு உரை முடிக்கக்கூடியவன் யாரு? மறையானான். அவன்தான் வேதத்துக்கு அதிபதியாகக்கூடியவன். கடைசியில் அல்டிமேட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அல்டிமேட் அவன் கையில் தான் சுவாமி இருக்கு. நீ எதை நினைத்து 48 நாள் 108 தரம் 108 வேள்விகள் பண்ணினாலும் 100 அசுமேத யாகங்கள் செய்தாலும் அதற்கு முறையாக ஒரு முடிவு எழுத வேண்டியவன். அதை உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபோக்கஸ் டெடிகேஷன் இருக்கா அப்படின்னு அந்த ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியவன் யாரு? முறையாக பெருவேள்விக்கு உரை முடிக்கக்கூடியவன் யாரு? மறையானான். அவன்தான் மறையினா வேதம். இந்த மறைங்கிறதுக்கு நம்ம நிறைய தரம் பொருள் பார்த்துருக்கோம். கம்பராமாயணத்தில் கம்பராமாயணம் நம்ம அந்த முழுவதுமாக அர்த்த விசேஷங்களை பார்க்கச்சேவே பார்த்தோம். மறை அப்படின்னா மறைஞ்சிருக்கக்கூடியது, எதுவுமே நேராக தெரியக்கூடியதில்லை. உதாரணத்திற்கு பாலிலே நெய் இருக்கிறது அப்படின்னா மறைஞ்சிருக்கிறது. அப்படி அது எப்படி சுவாமி பாலில் நெய் இருக்கா அப்படின்னா, பாலை தோய்த்து பாலை காய்ச்சி சரியான பதத்தில் புரை குத்தி அதை ஆறவிட்டு அந்த புரை குத்தி அதற்கு பிறகு கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை தயிராக்கி அந்த தயிரை கடைந்து எடுத்து அதிலிருந்து அந்த வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெய் உருக்கி நெய்யாக்கினால் அந்த நெய்யிலே முகம் தெரியும், பாலிலே முகம் தெரியாது. இந்த ப்ராசஸிங் இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸ் எல்லாமே மறைஞ்சிருக்கு. அதில் விஷயம் இருக்குது ஆனால் மறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி தான் மறை. வேதம் அப்படிங்கிறது அப்படி தான். அந்த வேதத்திலே மறைந்திருக்கக்கூடியவன் பெருமாள். டைரக்டாக தெரியாது, உணர முடியும். இப்போ காற்றுன்னா உணர முடியும் இல்லையா, கண்ணால் பார்க்க முடியாது. சில விஷயங்கள், ஒவ்வொரு விஷயங்கள் கண்ணால் பார்க்க முடியும், ஒரு விஷயங்கள் உணர முடியும், ஒரு விஷயங்கள் நம்மளால் உணரவே முடியாது. சில விஷயங்கள் எவ்வளவுதான் ஞானத்தினால் மட்டும்தான் அதை தெரிந்து கொள்ள முடியும், அதை அறிந்து புரிந்து கொள்ள முடியும். அப்படி பல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த உலகத்தில் மண் இருக்குது, மண்ணில் எல்லாத்தையும் போடுறா. மண்ணுக்கு கரெக்டாக தெரியுது, பூமாதேவிக்கு கரெக்டாக தெரியுது. இலை விழுகிறது, காய் விழுகிறது, பூ விழுகிறது, எல்லாம் பூமியில் விழுகிறது. ஆனால் அந்த இடத்துல ஒரு சிறு விதை விழுந்த உடனே முளைக்கக்கூடிய விதை, அதைவே நீ கருக்கி போட்டுக்கிட்டோம்னா பூமிக்கு தெரியுது. எந்த விதை முளைக்குமோ அதை மட்டும் முளைக்க வைக்கிறது. எல்லா விதையும் முளைப்பதில்லை. மரம், சருகு, இலை இதெல்லாம் முளைப்பதில்லை. எதற்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடியது மண். அதே மாதிரி மறைந்திருக்கக்கூடியது அவனுடைய நாமத்தை நாம் சொல்கிறோமேயானால் வேதத்திலே மறைந்திருக்கக்கூடியது பொருளாக இருக்கக்கூடியவன் மறையானான். வேதத்திலே மறைந்திருக்கக்கூடிய மறையாக வேதமாக, வேத பொருளாக, வேதமாகவும் வேதத்தின் உட்பொருளாகவும் இருக்கக்கூடியவன் அவன். வெறியார் தன் சோலை திருவேங்கட மாமலை மேல் நெறியாய் கிடைக்கும் நெல்லுடைய நாவின. வேற வழியில் அப்படியே நெறியாய் கிடக்கும் அப்படிங்கிறார் அவர்.
போகிற வழியாய் கிடக்கின்ற நிலை உடையவனாக அப்படின்னு ஆக கடவேன். நெறியாய் கிடக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய இந்த வியாக்கியான கர்த்தாக்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறார். ஏன்னா அடுத்த பாசுரத்தில் சொல்ல போகிறாரு, படியாய் கிடந்துன் பலவாய் காண்பேனே அப்படின்னு. அந்த படியாய் கிடக்கிறதுக்கு முன்னாடி அவர் பார்க்குறாரு, ஏறி போகிறதுக்கு கற்கள் வேணும் இல்லையா, நெறியா ப்ராப்பராக இருக்கக்கூடியதாக நான் இருப்பேன், எல்லாரும் என்னை மெரிச்சுன்னு போகணும். நெறியாய் கிடக்கும் நிலையுடைய நான் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நெறியாக இருக்கணும். நெறியாக இருக்க வேண்டும் என்றால் நிலையாக இருக்க வேண்டும்னு ஒரு அர்த்தம். நான் நெறியாக இருக்கணும், டிவியேட் ஆகிடக்கூடாது, என்னுடைய ஃபோக்கஸில் தான் டிவியேட் ஆகிடக்கூடாது. பல விதங்களில் எனக்கு டிவியேஷன் வரும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, அதை செய்யக்கூடாதா, இதை ஏன் செய்யணும், அதை ஏன் செய்யணும். ஆற்றுல ஒரு சின்ன விஷயம் இல்லையா, அந்தந்த விஷயத்துக்கெல்லாம் நமக்கு மனசு படாத பாடுபடுறது. இதை செய்யணுமா செய்ய வேண்டாமா, ஒவ்வொரு விஷயமும் எடுத்துக்கோங்களேன். அந்த மாதிரி இல்லாமல் ஒரே நெறி பகவானுடைய சிந்தனை மட்டுமே எனக்கு உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த சிந்தனையை நான் உள்ளவனாக என்றும் கிடக்க வேண்டும், அப்படி என்னுடைய சிந்தனை இருக்க வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அது அடுத்த பாசுரம், 9வது பாசுரம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியோனே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. 2 விஷயம். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னா, பெருமாளுடைய சன்னிதியில் படியாக இருந்தால் நம்மளை யாரும் ஜருகண்டின்னு சொல்லவே மாட்டான். ஏறி மிரிச்சுன்னு உள்ளே போவா, வெளியில் போவா, அவ்வளோதான். ஜருகண்டின்னு யாரும் சொல்ல மாட்டா. இல்லை, நான் எப்போ பார்த்தாலும் பெருமாளையே பார்த்துட்டுருக்கலாம். அதெல்லாம் நான் படியாக கிடக்கிறேன், அது எனக்கு ரொம்ப சௌகரியம். இன்னும் எப்பயும் நான் உன்னை சேவிச்சுட்டே இருக்கணும். செடியாய் வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை. செடியாய்னா புதர். நம்ம ஒரு 2 பாசுரத்தை முன்னாடி பார்த்தோம், புதரை பற்றி பேசினார் ஆழ்வார். செடியாய்னா ஒரே அடர்த்தியாக இருக்கக்கூடியது, வல்வினைகள் தீர்க்கக்கூடியும் திருமாலை. இதில் இன்னொரு வழி இருக்குது. செடியாய் அப்படின்னா அடர்ந்த செடிகள் வினைகளை தீர்க்கக்கூடியது அப்படின்னா மருத்துவ குணங்கள் கொண்ட செடிகளாய் அப்படின்னு அர்த்தம். பல செடிகள்கிட்ட தான் மருத்துவ குணங்கள் இருக்கும். மரங்கள்கிட்ட இருக்கு, செடிகள்கிட்ட இருக்கு. அந்த மருத்துவ குணங்கள் கொண்ட செடியாக, ஏதாவது வல்வினைகள் தீர்க்கக்கூடிய செடியாக. செடி அப்படின்னா கொத்த வளரக்கூடியது, ஒரு குரூப்பாக இருக்கக்கூடியது. தனிமரமாய் ஆவேனே அப்படின்னு இல்லை சொல்லலை அவர், வேற இடத்துல சொல்லலாம், வேற ஒரு இடத்துல சொல்றார் அவர். செடியாய் கிடந்து என்னுடைய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே, அந்த மாதிரி நான் இருக்கணும். நெடியோனே வேங்கடவா. நெடியோனே அப்படின்னா நமக்கு தெரியும், அவன் அவதாரம் எடுத்தவன், திரிவிக்ரமா அவதாரம் எடுத்தவன் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்றார். வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையும் கடந்து இயங்கும். எல்லாரும் வரா போவா, எல்லாரையும் சொல்லிட்டார். அடியாரும் என்னுடைய அடியார்கள் பக்தர்கள் வருவா போவா. வானவர்கள் மேலே இருக்கக்கூடிய தேவர்கள் அவர்களெல்லாம் வருவார்கள் போவார்கள் இல்லையா, யாராக இருந்தாலும், நல்லவாளாக இருந்தாலும். அடுத்தது அரம்பையர்கள். அரம்பை மாதர். அரம்பையர்னா தேவர்களும் அரம்பை மாதரும் இடைவிடாது இயங்க பெறும், கடந்து இயங்கும். எப்போ பார்த்தாலும் மினிட் கூட அதில் இதுவே இருக்காது, இடைவெளியே இல்லாது. அவள் எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருந்தா அந்த இடத்துல நான் எப்படி இருக்கணும், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. வெறுமை இது வரைக்கும் சொல்றார். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பாசுரமும் பாருங்க, என்ன சொல்றார். நெறியாய் கிடைக்கும் நிலையுடையனாவேனே, காணாராய் பாயும் கருத்துடையனாவேனே, அந்த கருத்து இருக்கணும். செண்பகமாயன் இருக்கும் திருவுடையனாவேனே, இதெல்லாம் சொல்றாரு. இங்க மட்டும் என்ன சொல்றார், உன் பவளவாய் காண்பேனே அப்படிங்கிறார். படியாய் கிடந்து நாம் பாட்டு இப்படி திரும்பி படுத்துடக்கூடாது. இல்லையா, ராவணன் எல்லா நவகிரகங்களையும் எப்படி போட்டான், திருப்பி போட்டானாம். யாருடைய பார்வையை நமக்கு இருக்கக்கூடாதுன்னு படிகளாய் போட்டு அதன் மேலே ஏறி நடந்து போவானாம். அந்த மாதிரி நான் திரும்பி கிடக்கக்கூடாது, நான் உன்னை பார்க்கும் விதத்தில் கிடக்க வேண்டும். உன்னுடைய பவளவாயை பார்த்து கொண்டே இருக்கும் விதத்தில் நான் கிடக்க வேண்டும் அப்படின்னு சாதிக்கிறேன். திரும்பி படுத்து அதை கடைசியில் படியாக கிடந்து என்ன பிரயோஜனம், திரும்பி படுத்துட்டேன்னா, முருக காட்டின்னு படுத்தேன்னா என்ன பிரயோஜனம் இருக்கு. எல்லாரையும் முதுகுதான் மெதிச்சுன்னு போவா, உன்னை பார்க்க முடியாதே. யார் என்ன மெதிச்சாலும் நான் உன்னை பார்த்துருந்தா உன்னுடைய கடாட்சம் எனக்கு இருக்கும்.
அந்த உன்னுடைய கடாட்சம் இருந்ததுன்னா மற்றவர்களுடைய வலியை எனக்கு, மற்றவர்கள் அழுத்தக்கூடிய ஏற்படக்கூடிய வலி எனக்கு தெரியாது இல்லையா? அதனால் உன்னை பார்க்கும் பாக்கியத்தோடு படியாக நான் கிடக்க வேண்டும். என்ன மாதிரி ஒரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில் எவ்வளோ அழகாக விளக்கி சொல்கிறார் பாருங்க ஆழ்வார். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு சொல்கிறார். அந்த சில பேர் சொல்கிற செடியாக அப்படின்னுச்சு, முள் செடியா முள் இல்லாத செடியா, ஸ்ப்ரெட் ஆகக்கூடியதா அடர்த்தியாக இருக்கக்கூடியதா. செடின்னா சும்மா இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு இதழாக விரிந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட செடியாக வியாக்கியான கர்த்தாக்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணச்சு ரொம்ப டீட்டெயிலாக பண்ணுறார். அதாவது இந்த வாழ்க்கையோடு அதை பொருத்தி பார்த்து, செடி என்பதை வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்து ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் என்ன பகவானை எப்போ நான் கார்த்தால வண்டி எடுக்கச்சே கேசவா கோவிந்தா நாராயணா, கேசவா கேசவா மாதவா மாதவான்னு சொல்லிட்டு இருக்கணும். ஏந்த உடனே கராகிரே வசதே லக்ஷ்மி, கரமத்திய சரஸ்வதி, கரமூலையது கோவிந்தா, பிரபாதே கரதர்ஷனம் அப்படின்னு காலங்காலத்தால் நம்முடைய திருக்கரங்களை, நம்முடைய கரங்களை நாம் பார்க்கணும், பகவானுடைய திருக்கரங்களை காணும் பாக்கியம் இருக்கணும், நமக்கு பகவானுடைய திருவடிகள் பாடும் பாக்கியம் இருக்கணும். அடுத்தது பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கணும். எல்லா சந்தர்ப்பத்திலும் எப்பயுமே இது எனக்கு நீ கொடுத்த வாழ்வு, பரமாத்மா அவனுக்கு கொடுத்து இந்த ஜீவாத்மா, அதனால் உன்னை ஒவ்வொரு க்ஷணமும் நான் நினச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்ல செடியாய் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடியவனாக, முன்பாட்டில் வழியாய் இருக்க விரும்புகிறார். வழிகள் மாறலாம், விழிகள் மாறலாம், எனவே கோயிலுடைய வாசற்படியாய் அவன் பேர் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாசுரம் பார்ப்போம், 10வது பாசுரம். உம்பர் உலகாண்டு ஒருவுடை கீழ் உருப்பசி தன் அம்பொர் கலையல் குல் பெற்றாலும் கலை அல்குல் பெற்றாலும் ஆதரியேன் செம்பவள வாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேன். இவர் ஒரு 4-5 சொல்லி பார்த்தார். இதை பார்க்குறதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தால் அவருக்கே போர் அடிச்சுடுத்து ஆழ்வார்க்கே. இப்படி பார்த்தார், ஆஹா கொக்கு வரைச்சே கொக்கை பார்த்தார், கொக்காமல் இருக்கணும். அடுத்தது மீனை பார்த்தார், நான் மீனாவது இருக்கணும். அடுத்தது பார்த்தார் ஸ்தம்பம், நான் ஸ்தம்பமாவது இருக்கணும் இந்த மலையில். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, ஏதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் அதை ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வாங்களேன். கொக்குன்னா பறந்துருக்கும், ஆகாசத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்னலாக அவர் உள்ளே வந்துட்டே இருக்கார். இப்போ நம்ம மலையிலே பெரிய இடத்துல இருந்து பெருமாளுடைய சன்னதிக்குள்ளே வரார். பெரிய இடத்துல பார்க்கச்சே மலையாய் கடந்து, அடுத்தது பறக்கக்கூடியது கொக்கு, அடுத்தது மீன், அடுத்தது ஸ்தம்பம், அடுத்தது காட்டாறு, நான் மலையை சுற்றி ஓடுறது ஆறு, அந்த வெள்ளம், அந்த அதற்கு அடுத்தது ஆறு வெள்ளம். அதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறார், அதற்கு அடுத்தது உன்னுடைய நெறியாய் கிடக்கும் நிறையுடைய நாவேனே அப்படிங்கிற நெறியாய் கிடக்கும் காணாராய் பாயும்ன்ற அடுத்தது உள்ளே வந்துடுற நேர அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு வரவா எல்லாரும் அந்த கற்களை தாண்டி வரணும். அந்த கற்களாவது இருப்பேனே, அந்த கற்களை தாண்டி அடுத்தது சந்நிதிக்கு வரார். சந்நிதிக்குள்ள என்ன சொல்றார், உன்னுடைய படியாய் கிடந்தவன் பவளவாய் காண்பேனே. இப்போ பெருமாள் கிட்ட வந்துட்டார். கிட்ட வந்ததுக்கப்புறம் வேற என்ன சொல்றார், எம்பெருமான் ஏதேனும் அவன். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தேன்னு நினைக்காதீங்க, இன்னும் மலையில் நிறைய இருக்கு விஷயங்கள். வண்டினமாய் பரவாயில்லை, வண்டினமானாலும் பரவாயில்லை, மீனானாலும் பரவாயில்லை, இதற்கடுத்து மலைகளானாலும் பறவைகளானாலும் பூஞ்சோலைகளானாலும் செடிகளானாலும் புதர்களானாலும் கல்லானாலும் ஏதாவது ஒன்று ஆனால் பரவாயில்லை சுவாமி அப்படின்னு என்ன அர்த்தம். படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேன் லெவலுக்கு வந்துட்டு இதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது ஒன்று அவர் பார்க்கறது பகவானை தான். கடைசி ஸ்திதிக்கு வந்துட்டார். ஏன்னா பகவானை பார்க்கக்கூடிய இடத்திலே, பவளவாய் பார்க்கக்கூடிய இடத்துல படியாய் கிடந்து உன்னுடைய, அதாவது முகத்தை பார்க்கக்கூடிய லெவலில் நான் வந்துட்டேன். இதற்கப்புறம் ஏதாவது ஒன்று நடக்கும். ஒரு 2 நிமிஷம் பெருமாளுடைய திவ்ய தரிசனம், பெருமாளுடைய திருவடியாவது கிடைக்கட்டும், கை அங்கே அபியஸ்தமாவது கிடைக்கட்டும், அவனுடைய போட்டுருக்கக்கூடிய மாலையாவது பார்க்குறேன், இல்லை நெற்றியில் அணிஞ்சக்கூடிய திருமணியாவது தரிசிக்கிறேன், எதையாவது நான் பார்க்குறேன். ஏன்னா என்னை ஜருகண்டின்னு சொல்லிடுவா, எதையாவது ஒன்று பார்க்க முடியாதா பெருமாளை? கருட மண்டபத்துக்கு போகத்துலேருந்து நான் பெருமாளை பார்த்துட்டு இருக்க மாட்டேனா, எதையாவது ஒன்று பார்த்துட மாட்டேனா, பார்த்துட்டேன்னா எனக்கு மன திருப்தி ஆகிடும் அப்படிங்கிற வார்த்தையை ஆழ்வார் சொல்கிறார். ஏதாவது ஒன்று ஆகிடுவேனே
அதற்கு முன்னாடி சொல்கிறார், மேலுவங்களெல்லாம் உம்பர் உலகாண்டு ஒருவடை கீழ் உருப்பசித்தன். உருப்பசின்னா இப்போ நம்ம முதல்ல 2 பேரை பார்த்துட்டோம். யார்? மேனகை அண்டு ஊர்வசி. இந்த மேலுவங்களை எல்லாம் ஒரு கொடையின் கீழே அரசாண்டு ஊர்வசியின் அழகிய பொன்னுடைய அணிந்து அலுவலை பெற்ற அதன் விளவா அப்படிப்பட்ட அந்த ஊர்வசி ரம்பை இதையெல்லாம் இருக்கக்கூடிய இந்திரனால் அனுப்பக்கூடிய அந்த இந்திரலோகமே எனக்கு கிடைச்சாலும் சுவாமி அதெல்லாம் எனக்கு வேண்டாம். தேவேந்திர லோகம் எனக்கு கொடுத்தாலுமே அதையெல்லாம் எனக்கு வேண்டாம். சிறந்த பவளம் போன்ற வாயுடையவனான எம்பெருமான் செம்பவள வாயான் என முதல் இதிலே சொல்லிட்டார். என்ன மாதிரி சொன்னார்? பவளவாய் காண்பேனே அப்படின்னு அதை கண்டினியூஸ் பண்ணுறார். அப்படி செம்பவள வாயுடைய திருமால் அந்த திருமலையில் திருவேங்கட மாமன்னன் திருவேங்கடமுடையானுடைய அழகை ரசித்து கொண்டு அவனுடைய பெயரையே உச்சரித்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பொன் மலைமேல் ஏதேனும் அவன் ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட்டு துரும்பாயாவது நான் இருக்க மாட்டேனா அப்படின்னார். எல்லா இடத்தையும் விட்டு சந்நிதிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சொல்கிறார். என்ன அந்த அளவுக்கு அவருக்கு பகவானிடத்தில் ஈடுபாடு. இவ்வளவும் கிடைச்சிருத்துனா என்னங்கிறத பலஸ்டுடியா சொல்கிறார் பாருங்க. மன்னிய தன்ஷாரல் வடவேங்கடத்தான் தன் பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புரைந்து இறைஞ்சி கொன்னவிலும் கூர்வேல் குலசேகரன் சொன்ன பன்னியினுள் தமிழ்வள்ளார் பாங்காய பக்தரன். எல்லாருக்கும் வடவேங்கட மாமலையில் எழுந்தருளி இருக்கக்கூடியது. அந்த மாமலை அப்படின்னாலே குளிர்ச்சி தரக்கூடியது. அங்கே ஹீட்டே இருக்காது, எப்பயும் குளிர்ச்சியாக ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கும். மழங்கள் அடர்ந்தது, மலை கடலுக்குலேருந்து நிறைய உயர்ந்தது. அதனால் மன்னிய தன் சாரல், தண்ணுனா குளிர்ச்சின்னு அர்த்தம், தண்ணீர் அப்படின்னா குளிர்ந்த நீர்னு அர்த்தம். வெந்நீர்னா வெந்த நீர், தண்ணீர்னா குளிர்ந்த நீர். தண்ணா குளிர்ச்சி, குளிர்ந்த நீர் எப்பயும் சாரல் அடித்து கொண்டே இருக்கு, சிலு 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 சிலுன்னு காற்று இருக்கக்கூடிய வடவேங்கடத்தான் வடக்கே இருக்கக்கூடிய வேங்கட மாமலையிலே பொன்னியிலும் சேவடிகள் பொன் போல சிறந்த திருவடிகள் அவ்வளவு அப்படியே பவளவாயினார். ஒவ்வொன்று என்னமே தாமரை போல கண்கள், தாமரை போல கண்ணம், எல்லாமே தாமரை இல்லையா? கடைசியில் எல்லாத்தையும் தாமரைன்னு சொல்கிற மாதிரி எல்லாமே பொன்னியிலும் சேவடிகள் காண்பான் புரிந்து இறைஞ்சி அப்படின்னு நம்ம சொல்லணும். வாயால் சொல்லணும்னா அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியாமல் எல்லாத்தையும் உணரக்கூடாது. புரியணும் அப்படின்னா அதை நாம் உள்வாங்கிக்கணும். யார் என்னென்ன சொல்கிறாரோ மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னார். அந்த மாதிரி அந்த மெய்ப்பொருளை காண்ப வேண்டும். அதுதான் புரிந்து கொள்ளுதல்னு அர்த்தம். புரிஞ்சின்ற அப்புறம் தான் அடுத்த வாழ்க்கை சொல்லணும். இறைஞ்சி சொல்லணும், வாயால் சொல்ல வேண்டும். அதனால் இறைஞ்சுதல் அப்படின்னு அர்த்தம். புரிந்து இறைஞ்சி பொன்னவிலும் கூர்வேல் பொன் நவிலும். நவில்னா சொல்லுதல். யாரை பற்றி? இந்த அடியார்கள் இருக்கக்கூடிய ஆழ்வார்களை பற்றி, மற்றவர்களை பற்றி தேர்ச்சி பெற்ற பொன்னியிலும் சேவடிகள், பொன் போல சிறந்த சேவடிகளை உடைய திருமால் இருக்கக்கூடியது. வணங்குவதற்கு பாங்காய பக்தர்கள் வரக்கூடிய பன்னிய நூல் பாங்காய பக்தர்கள். ரொம்ப பாங்கு அப்படின்னாலே அதை அறிந்து உணர்ந்து கொள்பவர்கள் தான் பாங்கு அப்படின்னு சொல்லுவாள். பாங்கு ரொம்ப அவன் திருமேனி பாங்கா அப்படின்னு கேட்குறது நம்ம மனுஷன். அப்படின்னா சௌக்கியமா அப்படின்னு அர்த்தம். சௌக்கியமான பக்தர்கள், பாங்காய பக்தர்கள் அப்படின்னு அர்த்தம். பாங்குன்னா சௌக்கியமா. எப்படி இருக்கும்? பகவானுடைய கிருப்பை இருந்தால் தானே சுவாமி சௌக்கியம் இருக்கும். அந்த கிருப்பையை நமக்கு அளிக்கக்கூடியது இந்த 10 பாடல்கள். எப்படியாவது ஏதாவது படியாய் கிடந்தவன் பவளவாய் காண்பேன்னு சொன்ன ஆழ்வார் கடைசியில் என்ன சொல்கிறார்? இங்கே வல்லருக்கு இது ஏதாவது ஒன்று எனக்கு கிடைக்காதா, எதையாவது ஒன்று ஆக மாட்டேனா அப்படின்னு சாதிக்கிற. ஏதோ ஒன்று இந்த மாமலையில் ஏதேனும் ஆவேனே, எம்பெருமான் மாமலையிலே ஏதேனும் ஆவேனே, நிச்சயம் ஆயிடுவேங்கிறார் அவர். டவுட்டே இல்லை அவருக்கு. அப்படிப்பட்ட நாமும் இந்த 10 பாடல்களை பாசுரங்களை நாம் சொன்னவர்கள் அத்தனை பேருக்குமே அவர்கள் எல்லோரும் பக்தர்களே, பகவானுடைய கிருபை என்றும் உண்டு அப்படிங்கிற பலஸ்ருதியோடு இந்த பாசுரத்தை முடிக்கிறார். 4ஆம் திருமொழி முடிக்கிறார். அடுத்த வாரம் 5ஆம் திருமொழி. கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உறவே நமக.